everyone, this is MedSpark நீட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 11th இருக்கிற மொதல் லெசன் தி லிவிங் வேர்ல்டை பார்க்கலாம். இந்த லிவிங் வேர்ல்ட்லேருந்து யூஸ்வலி 2 questions வரும். தட் இஸ் 8 marks. த டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட், அதுக்கப்புறமா டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்ங்கிற 2 சப்டாபிக்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா சாப்டருக்கும், அதாவது எல்லா சாப்டருக்கும் இல்லை, லெசனுக்கும் இல்லை, எல்லா சாப்டருக்கும் முதல்ல வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் பேரை கொடுத்து அவருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் ஆரம்பிப்பாங்க. இவருடைய பேர் எர்னஸ்ட் மேயர். இவர் ஜூலை 5th கெம்டன் ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட். இவர் டார்வின் ஆஃப் தி 20th century அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் 100 கிரேட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 100 கிரேட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இவரும் ஒருத்தராக இருப்பார். மேயர் ஜாயின்ட் ஹார்வர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் 1953 and retired in 1975, assuming the title Alexander Agassiz Professor of Zoology Emeritus. Throughout his nearly 80-year career, his research spanned ornithology, taxonomy, zoogeography, evolution, systematics and the history and philosophy of biology. இப்போது இவர் 1953ல் ஹார்வர்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணுறாரு. 1975ல் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அஸ்யூமிங் தி டைட்டில் அலெக்சாண்டர் அகாசிஸ் ஆஃப் ஜுவாலஜி எமர்ஜஸ். த்ரூஅவுட் ஹிஸ் நியர்லி 80-year கெரியரில் இவர் வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் இவருடைய ரிசர்ச் இருந்திருக்குன்னா ஆர்னியோதாலஜி, டாக்ஸானமி, ஜூஜியோகிராஃபி, எவல்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் தி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி. இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸில் இவருடைய ரிசர்ச் இருந்திருக்கு 80 years கெரியரில். He almost single-handedly made the origin of species diversity the central question of evolution biology that is today. He also pioneered the currently accepted definition of a biological species. இவர் சிங்கிள்-ஹேண்டடாக, அதாவது இப்போது இவர் மட்டுமே இந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டிங்கிறத முதல்ல ஆரம்பித்து, இப்போ ஸ்பீஷீஸில் இருக்கிற டைவர்சிட்டி லைக் மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கேதர் பண்ணி நம்ம ஒரு இது பண்ணணும், ரிசர்ச் பண்ணணுங்கிறத இவர் தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. தி சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜி தட் இஸ் டுடே ஹி ஆல்சோ பியானர்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் தான் வந்துட்டு அதை இனிஷியேட் பண்ணி வைக்கிறாரு. அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது யூஸ்வலாக சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் ஆரம்பிப்பாங்க, அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேதர் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த வர சயின்டிஸ்ட். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டிக்கு இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். மேயர் வாஸ் அவார்டட் 3 prizes widely regarded as Triple Crown of Biology. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ட்ரிபிள் க்ரௌன்ஸில் என்னெல்லாம்? பல்சான் ப்ரைஸ் இன் 1983, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி இன் 1994, தி கிரஃபோர்ட் ப்ரைஸ் இன் 1999. இந்த 3 ப்ரைஸும் இம்பார்ட்டண்ட். இது ட்ரிபிள் க்ரௌனுங்கிறதும் இம்பார்ட்டண்ட், இயர்ஸும் இம்பார்ட்டண்ட். மூணுத்தையுமே பார்த்துக்கோங்க. ஏர்னஸ்ட் மே 1904 to 2004 வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. இப்போ இதில் இம்பார்ட்டண்ட் என்னன்னு திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். இவர் ஜெர்மனில் பிறந்திருக்காரு, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருக்காரு. இவர் ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட், டார்வின் ஆஃப் தி 20th centuryன்னு சொல்கிறாங்க, 100 கிரேட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதுக்கப்புறமா இவர் 1953ல் இது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஹி ஆல்மோஸ்ட் சிங்கிள்-ஹேண்டட்லி மேட் தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி, இது இம்பார்ட்டண்ட். அப்புறமா இவருக்கு ட்ரிபிள் க்ரௌன் கொடுக்கப்பட்டது இம்பார்ட்டன்ட். பல்சான் ப்ரைஸ் இன் 1983, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி 1994, தி கிரஃபோர்ட் ப்ரைஸ் இன் 1999. இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஏர்னஸ்ட் மே 1904 to 2004 அது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஹேபிடேட்டில் இப்போ 2 டைப் ஆஃப் ஹேபிடேட் இருக்குது. டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், ஆக்வாட்டிக் ஹேபிடேட். இப்போ டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் டெசர்ட்ஸ், மவுண்டெயின்ஸ், கிராஸ்லேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆக்வாட்டிக் ஹேபிடேட்ஸில் ஓஷன்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை பற்றி ஃபர்தராக நம்ம இதில் பார்ப்போம். வாங்க இப்போ இன்ட்ரொடக்ஷன்.
The wide range of living types is amazing. The extraordinary habitats in which we find living organisms, be it cold mountains, deciduous forests, oceans, freshwater lakes, deserts or hot springs. இப்போது நம்ம ஊர்லலாம் வந்துட்டு மைல்டான டெம்பரேச்சர், அதாவது மைல்டான டெம்பரேச்சர்னால் எப்படி, லைக் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போது கோல்ட் மவுண்டெயின்ஸ்லலாம் ஃப்ரீசிங்காக இருக்கும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லலாம் வந்துட்டு ரொம்ப மழை பெய்யும், அப்புறமா ஓஷன்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், டெசர்ட்ஸ், இங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வெதர் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துலையும் வாழ்கிற உயிரினங்களுக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன் நடக்கும். ஓகே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். தி பியூட்டி ஆஃப் கெலோப்பிங் ஹார்ஸ், ஆஃப் தி மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், தி வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் அட்டாக்கிங் ஷாக் எவோக்ஸ் ஏவ் அண்ட் டீப் சென்ஸ் ஆஃப் ஒண்டர். இப்போது இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போது கெலோப்பிங் ஹார்ஸ், மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இப்போது கெலோப்பிங் ஹார்ஸ் ஓகே. இப்போ மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், இந்த வேடந்தாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 2.0லலாம் அந்த பறவை பறந்து வர்றதெல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கெலாம் போகும்போது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டாக அட்டாக்கிங் ஷார்க். இப்போ ஒரு ஷார்க் வந்துட்டு ஒரு அட்டாக்கிங் இதில் நம்ம இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அந்த சென்ஸ் ஆஃப் ஒண்டர், இப்போது எவோக்ஸ் அப்படிங்கிறது புதுசாக அந்த தடவை அதை அந்த ஃபீலிங்கை நம்ம அனுபவிக்கிறது. ஓகேவா? ஓகே, த இன்ட்ரொடக்ஷன் கண்டினியூஸ். தி எக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் கோஆப்ரேஷன் அமாங் மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் அமாங் population of a community or even the molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. The question has two implicit questions within it. The first is technical one and seeks answer to what living is opposed to non-living, and second is philosophical one. இப்போ what indeed is life, what indeed is life னா, இப்போது நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி காட்டுறது? நம்ம நான் லிவிங்காக இல்லை, அதாவது உயிர் இல்லாமல் இல்லை, நம்ம உயிரோடு இருக்கோங்கிறத தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது செகண்ட், அதாவது இப்போ 2 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு இல்லையா. இது வந்துட்டு டெக்னிக்கல் ஒன், அதாவது வாட் லிவிங் இஸ் நான் லிவிங். செகண்ட் இஸ் ஃபிலாசபிக்கல், அதாவது நம்ம வாழ்வோட பயன் என்ன, அர்த்தம் என்ன, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆஸ் அ சயின்டிஸ்ட் வி ஷால் நாட் அட்டெம்ப்ட் ஆன்சரிங் தி செகண்ட் கொஸ்டின். அதோட பற்றி நமக்கு தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டாபிக் டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட் பார்க்கலாம். If you look around, you will see a large variety of living organisms, be it potted plants, insects, birds, your pets or other animals and plants. There are also several organisms that you cannot see with your naked eyes, but they are all around you. இப்போது இவங்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதில் நான் ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பாக்டீரியா இருக்குது, பெசிலி இருக்குது, ஸ்பைரலா இருக்குது, ப்ரோட்டோசோவா இருக்குது, ஆல்கே இருக்குது. பட் இதெல்லாமே வந்துட்டு நார்மலான ஐஸுக்கு அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த பிளான்ட்ஸ் தெரியுது, அந்த பட்டர்ஃப்ளை தெரியுது, அவங்களோட கேட்டு தெரியுது, இந்த ஹனிபி தெரியுது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தெரியலை. இதே மாதிரி தான் அவங்க தேர் ஆர் ஆல்சோ அதான் இந்த இது இருக்கு இல்லையா, செவரல் ஆர்கானிசம் தட் யூ கேனாட் see with your naked eye but they are around you. If you were to increase the area that you make observation in, the range and variety of organisms that you see would increase. Obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organisms in it. Each different kind of plants, animals or organisms that you see represent a species. The number of species that are known and described range between 1.7 million to 1.8 million. This refers to biodiversity or the number and types of organisms present on earth. இப்போ இந்த இதை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம அப்சர்வேஷன், அதாவது இப்போது நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு 2-3 செடி வகைகள் இருக்கலாம். அதுவே நம்ம காலனி ஃபுல்லாக எடுத்தால் வேறவங்க வீட்டில் இன்னும் ஒரு 2-3 வேறு செடி வகைகள் இருக்கலாம். இதுவே ஊர் ஃபுல்லாக எடுத்தால், இதுவே நம்ம மாவட்டம் ஃபுல்லாக எடுத்தால், இதுவே நம்ம
தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தால் வேறு வேறு ஸ்பீஷீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இஃப் யூ வேர் டு விசிட் த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது டவுன்லேருந்து இப்போது கிராமத்துக்கு போனால் அது ஒன்று, இப்போ கிராமத்துலேருந்து காட்டுக்கு போயிட்டோன்னா இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் வந்துட்டு நமக்கு தென்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்டு இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது the number of species that are known described range between 1.7 million to 1.8 million. இந்த numbers ரொம்ப important. 1.7 million to 1.8 million. அப்புறம் this refers to biodiversity or the number and types of organism present on the earth. biodiversityனா என்ன? the number and types of organism present on earth, அதுதான் biodiversity அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. புது ஏரியா மட்டும் இல்லை, பழைய ஏரியாவை, அதாவது நம்ம போய் கண்டுபிடிச்ச ஏரியாவை திருப்பி போய் பார்த்தாலே புது ஆர்கானிசம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், நார்மல் ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், பிளான்ட் ஸ்பீஷீஸாகவே இருக்கட்டும், நம்ம சில டைம் பார்க்காம விட்டுருக்கலாம் இல்லையா. புதுசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. As stated earlier, there are millions of plants and animals in the world. We know the plants and animals in our area by their local name. These local name would vary from place to place, even within a country. இப்போது தமிழில் வந்துட்டு தண்ணின்னு சொல்லுவோம், இப்போது கன்னடாவில் நீரு அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போது மலையாளத்தில் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போது ஹிந்தியில் பானின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி நான் இதை வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு திங்ஸுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போது தமிழில் இருக்கிறது கன்னடாவில் இருக்கிற மாதிரி சிமிலராக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஊரில் என்ன பேர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். காய்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ஊரில் இருக்கிற பேர் நமக்கு தெரியும். ஆனால் இதை உலகம் ஃபுல்லாக இப்போது நம்ம வெண்டைக்காயை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்காரனுக்கு வெண்டைக்கான்னு சொன்னால் தெரியும். அதே உலகம் ஃபுல்லாக நம்ம போய் பேசுகிறதுக்கு ஒரு காமன் நேம் வேணும் இல்லையா. இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். These local names would vary from place to place, even within a country. Probably you would recognize the confusion that would be created if we did not find ways and means to talk to each other to refer to the organism we are talking about. அதான் சொன்னேன் இல்லையா, இப்போது சயின்டிஸ்ட் எல்லாம் பேசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும். இல்லைன்னா அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனில் போய் முடியும். ஸோ அதுக்கு தான் ஒரு காமன் நேம், அதை தான் நம்ம ஃபர்தராக இப்போ பார்க்க போகிறோம். ஹென்ஸ் தேர் இஸ் நீட் டு ஸ்டாண்டர்டைஸ் த நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சச் தட் அ பர்டிகுலர் ஆர்கானிசம் இஸ் நோன் பை த சேம் நேம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் நாமன்க்ளியேச்சர். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரே பேரை வந்துட்டு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் நாமன்க்ளியேச்சர். Obviously, nomenclature or naming is the only possible when the organism is described correctly and we known to the what organism the name is attached to. This is identification. இப்போது நாமன்க்ளியேச்சர்னா சும்மா ஒரு இதுக்கு பேர் வச்சிட முடியாது இல்லையா. அதோட எதுக்கு இந்த பேர் வைக்கிறோம் அப்படிங்கிற இது வந்துட்டு இருக்குது. அதை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி வைக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. That is called identification. In order to facilitate this study, the number of scientists have established procedure to assign a scientific name to each known organism. This is acceptable to the biologists all over the world. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சயின்டிஸ்ட் இதுக்கெல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த scientific name accepted to the biologists all over the world. For plants, scientific names are agreed on principles and criteria which are provided in International Code for Botanical Nomenclature. இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளியேச்சர். அதே அனிமல்ஸுக்கு வரும்போது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளியேச்சர்.
ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த பிளான்ஸுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா இருக்குது. அதை யார் கொடுக்குறா? இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் கொடுக்குறாங்க. அதே அனிமல்ஸுக்கு அனிமல் டாக்ஸானமிஸ்ட் ஹவ் எவால்வ்ட் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. The scientific name ensure that each organism has only one name. ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு பெயர் தான் வைக்கப்படும். Description of any organism should enable the people in any part of the world to arrive the same name. அதாவது இப்போது ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறோம், இப்போ ஒரு பழத்தை டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வேர்ல்டில் இருக்க எந்த இடத்துலேருந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணாலும் ஓகே இவர் இந்த பழத்தை தான் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கும் தெரியணும். They also ensure that such a name has not been given to used for any other known organism. இப்போது மேஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது நம்ம மாம்பழத்துக்கு கொடுக்கப்படுற பெயர்னா மாம்பழத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், வேறு எதுக்காச்சும் தெரியாமல் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Biologists follow universally accepted principles to provide scientific names to known organism. Each name has two components, generic name and specific epithet. இப்போது ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு 2 காம்போனண்ட்டில் பேர் வைக்கிறாங்க. ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் எபித்தெட். தி சிஸ்டம் ப்ரொவைடிங் ஆஃப் அ நேம் வித் 2 components இஸ் கால்ட் பைனாமியல் நாமன்கிளேச்சர். 2 பார்ட் இருக்கு இல்லையா, அதனால பைனாமியல் நாமன்கிளேச்சர். திஸ் நேம் சிஸ்டம் இஸ் கிவன் பை காரோலஸ் லீனியஸ் is being practiced by biologists all over the world. இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை கொடுத்தது யார்? காரோலஸ் லீனியஸ். Important, is being practiced by the all over the world. இந்த 2 அதாவது பைனாமியல் நாமன்கிளேச்சரை தான் வந்துட்டு எல்லா சயின்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, let us take the example of mango to understand the way of providing scientific names better. இப்போது மேங்கோவோட எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். சயின்டிஃபிக் நேம் எப்படி கொடுக்குறாங்கங்கிறத பெட்டராக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தி சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ இஸ் ரிட்டன் ஆஸ் மேஞ்சிஃபெரா இண்டிகா. இதில் பாருங்கள், மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகேவா? லெட் அஸ் see how it is binomial name. In this, Mangifera represents the genus while Indica is a particular species or a specific epithet. சொன்னேன் இல்லையா, இப்போ 2 இது கொடுப்பாங்கன்னுட்டு. முதல்ல இருக்கிறது ஜீனஸ், பைனாமியலில் முதல்ல இருக்கிறது ஜீனஸ், ரெண்டாவது இருக்கிறது ஸ்பீஷீஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் எபிதேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை கொடுத்தது யார்? காரோலஸ் லீனியஸ். ஓகே, டன். பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். ஏன் லாட்டின்? லாட்டின் இஸ் அ டெட் லாங்குவேஜ். லாட்டினை இதுக்கு மேலே யூஸ் இன் த சென்ஸ் எப்படி புதுப்பிக்க ஆள் கிடையாது இன் த சென்ஸ் புதுப்பிக்க மாட்டாங்க. அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். They are Latinized or derived from Latin irrespective of their origin. இப்போது இங்கிலீஷ்காரங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், தமிழன் கண்டுபிடிச்சிருக்கலாம், யார் வேணால் கண்டுபிடிச்சிருக்கலாம். தி நேம் ஷுட் பி இன் லாட்டின். அதாவது அதுக்கு பயாலஜிக்கல் நேம் நான் இது கொடுக்கும்போது சொன்னேன் இல்லையா, பைனாமியல் நாமன்கிளேச்சர் கொடுக்கும்போது அது வந்துட்டு லாட்டினில் தான் இருக்கணும். தி ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் அ பயாலஜிக்கல் நேம் represents the genus சொன்னேன் இல்லையா, while the second component denotes the specific epithet. Both the words in biological name when handwritten are separately underlined or printed in italics to indicate their Latin origin. அதாவது இப்போது பயாலஜிக்கல் நேம், போத் தி பயாலஜிக்கல் நேம் இருக்கு இல்லையா, இப்போது கைப்பட நம்ம எழுதும்போது தனித்தனியாக ஜீனஸ் தனியாக ஸ்பெசிஃபிக் எபித்தெட் தனியாக எழுதி அதை அண்டர்லைன் பண்ணணும். அதுவே பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அது வந்துட்டு இண்டிகேட் தி லாட்டின் ஒரிஜின். தி ஃபர்ஸ்ட் வேர்ட் டினோட்டிங் தி ஜீனஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். இப்போ இங்கே பாருங்களேன், மேஞ்சிஃபெரா இண்டிகான் இருக்குது. இதில் வந்துட்டு மேஞ்சிஃபெராவுடைய முதல் லெட்டர் பாருங்கள் கேபிட்டலில் இருக்குது, ஆனால் இண்டிகா ஸ்மாலில் தான் இருக்குது. with a small letter. It can be illustrated with the example of Mangifera indica. இதுதான்
மேஞ்சிஃபராவில் எம் கேப்ஸில் இருக்குது, இண்டிகா ஸ்மாலில் இருக்குது. அதனால ஜீனஸ் கேபிட்டலில் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் எபிதோட ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன், பிக்சர் மாதிரி, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. மேபி ட்ரை டு ரெஃபர் தட். நேம் ஆஃப் தி ஆத்தர் appears after the specific epithet. ஆத்தர்னா who invented the species of the plant அப்படிங்கிறது. ஓகேங்களா? at the end of biological name and is written in the abbreviated form Mangifera indica Linn. It indicates the species was first described by Linnaeus. Linnaeus தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு பயாலஜிக்கல் நேம் கொடுத்து இது பண்ணுறாரு, டிஸ்கிரைப் பண்ணுறாரு. Since it is nearly impossible to study all living organism, it is necessary to devise some means to make this possible. இப்போ சொன்னோம் இல்லையா, 1.7 மில்லியன் டு 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்குது. இப்போ அத்தனையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். Classification is the process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. For example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. இப்போது 1.7 மில்லியன் டு 1.8 மில்லியன் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுத்தையும் ஸ்பீஷீஸாக உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போது ஆனால் அதையே வந்துட்டு இது பிளான்ட்டு, இது அனிமலு, இது இன்செக்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தோன்னா நமக்கு ஈஸியாக அதை படிக்க முடியும். The moment we use any of these terms, we associate certain characters with the organism in that group. What image do you see when you think of a dog? Obviously, each one of us will see dogs and not cats. அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணி நம்ம பேர் சூட்டும்போது டாக் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த இது தாட் போயிடும். ஓகே, டாக்னா இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா டாகு, நம்ம வேறு எதையும் யோசிக்க மாட்டோம். Now if we were to think Alsatians, we know what we are talking about. அது வந்துட்டு ஒரு breed. Similarly, suppose we were to say mammals, you would of course think of animals with external ears and body hair. இப்போ mammals-ஓடைய இது என்னது, மார்ஃபாலஜிக்கல் ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம எப்படி பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்கும், பாடி ஹேர் இருக்கும் மேமல்ஸுக்கு. லைக்வைஸ் இன் பிளான்ஸ், if we were to try to talk of wheat in the picture, each one of our mind will be in the wheat plants, not of rice or any other plant. Hence all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals etc. are convenient categories. அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய இது கன்வீனியன்ட்டுக்காக இதை கேட்டகரி பண்ணி படிக்கிறோம். நெக்ஸ்ட் போகலாம். Taxonomy is not something new. Human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. In earlier days, human beings needed to find sources for their basic needs, food, clothing and shelter. Hence, the earliest classification were based on the uses of various of organisms. இப்போது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸை பற்றி இப்போ தான் நம்ம படிக்கிறோங்கிறது இல்லை, முன்னாடியே அவங்களுக்கும் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனால் எதுக்காக, இப்போ நம்ம படிக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ அவங்களுடைய தேவை வந்துட்டு தேவைக்காக. இப்போ அவங்க எதுக்கு படிச்சிருக்காங்கன்னா அவங்களோட தேவைக்காக, ஃபுட்டுக்காக, கிளாத்துக்காக, ஷெல்டருக்காக. இப்போ நம்மளும் நம்ம தேவைக்காக தான் படிக்கிறோம். இப்போ சம் ஸ்பீஷீஸ்லேருந்து, இப்போ பிளான்ட்லேருந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கலாம், அதுக்காக தான் நம்மளும் படிக்கிறோம். ஆனால் அவங்களோடது எதுக்காக, ஃபுட்டுக்காக, கிளாத்திங்காக, ஷெல்டருக்காக இருந்திருக்கு. Human beings were since long not only interested in knowing more about different kinds of organisms and their diversities, but also relationship among them. The branch of study was referred to as systematics. The word systematics is derived from Latin word systema, which means systematic arrangement of organism. Human beings were since long not only interested in knowing more about different kinds of organism and their diversities, relationship among them. இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ எதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம்
அப்படிங்கிறத அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மோர் இதாக இருந்தாங்க. தி பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ட் டு அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போது அந்த இதோட இப்போ அந்த ஆர்கானிசமோட நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோங்கிறத ரிலேஷன்ஷிப் நம்மளோட என்ன இதில் இருந்தோங்கிறத பற்றி படிக்கிறது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் taxonomic categories. Classification is not a single step process but involves hierarchy of steps in which each step represents a rank or category. Since the category is part of overall taxonomic arrangement, it is called the taxonomic category, or all categories together constitute the taxonomic hierarchy. இப்போ கிளாசிஃபிகேஷனுங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டெப். ஓகே, இப்போது டாக்ஸானமிக் கேட்டகரிஸை பற்றி படிக்கலாம். Classification is not a single step process but involves hierarchy of steps in which each step represents a rank or category. Since the category is part of overall taxonomic arrangement, it is called the taxonomic categories, and all category together constitute the taxonomic hierarchy. இப்போ கிளாசிஃபிகேஷனுங்கிறது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை, ஹையார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகுது. அதாவது இப்போது ஈச் ரேங்க், இப்போது ஸ்பீஷீஸு, ஜீனஸ்ஸு எல்லாமே வந்துட்டு இப்போ ஸ்பீஷீஸு, ஜீனஸ்ஸு, ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம் இதெல்லாம் சேர்ந்தால் தான் டாக்ஸானமிக் ஹையார்கி. இப்போது அதனால தி கேட்டகரி இஸ் சின்ஸ் தி கேட்டகரி இஸ் பார்ட் ஆஃப் ஓவரால் taxonomic arrangement, it is called taxonomic category, and all categories together constitute the taxonomic hierarchy. இப்போ ஜீனஸுங்கிறது ஒரு ஸ்பீஷீஸுங்கிறது ஒரு கேட்டகரி, ஜீனஸுங்கிறது ஒரு கேட்டகரி, ஃபேமிலிங்கிறது ஒரு கேட்டகரி, ஆர்டருங்கிறது ஒரு கேட்டகரி, கிளாஸுங்கிறது ஒரு கேட்டகரி, டிவிஷனுங்கிறது ஒரு கேட்டகரி, கிங்டம்ங்கிறது ஒரு கேட்டகரி. ஈச் கேட்டகரி referred to as unit of classification in fact represents a rank and is commonly termed as taxon. Taxonomic category and hierarchy can be illustrated by an example. Insect represents a group of organisms sharing common features, all three pairs of jointed legs. It means insects and recognizable concrete objects which can be classified and thus were given a rank or category. இப்போது இன்செக்ட்டுக்கு வந்துட்டு 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்குது, இது இன்செக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அது வந்துட்டு ஒரு கேட்டகிரிக்குள்ளே நம்ம இது பண்ணுற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். Category further denote rank. Each rank and taxon in fact represents a unit of classification. The taxonomic groups categories are distinct biological entities and not merely morphological aggregates. அதாவது இப்போ இதெல்லாமே வந்துட்டு மார்ஃபாலஜியாக பார்த்து மட்டும் இதுக்கு ஒரு ரேங்கோ ஒரு கேட்டகரியோ கொடுக்கல. Taxonomic studies of all organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division, class, order, family, genus and species. அதாவது இப்போ டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் நம்ம இது படிக்கிறோம் இல்லையா, காமன் கேட்டகரிஸ் சொன்னல, கிங்டம், ஃபைலம், டிவிஷன். இப்போ ஃபைலம் வந்துட்டு அனிமல்ஸுக்கு, டிவிஷன் பிளான்ஸுக்கு, கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ்ங்கிறது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளே வருது. All organisms including those in the plant and animal kingdoms have species as the lowest category. இப்போது நம்ம பிளான்ட்டுக்கு டிவிஷன் எடுத்தாலும் சரி, அனிமலுக்கு ஃபைலம்னு எடுத்தாலும் சரி, ஸ்பீஷீஸ் தான் லோயஸ்ட் கேட்டகரி. Now the question you may ask is how to place an organism in various categories. இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதை எந்த கேட்டகரியில் நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி பேசிக் ரிக்குவயர்மெண்ட் இஸ் தி நாலேஜ் ஆஃப் கேரக்டர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் குரூப் ஆஃப் அன் ஆர்கானிசம். திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் similarities and dissimilarities among the individuals of the same kind of organism as well as of the different kinds of organism.
இப்போது ஒரு குரூப்பாக ஒரு ஆர்கனிசமை ஒரு குரூப்பில் போடுறோம் அப்படின்னா அதை பற்றி பேசிக்காக நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த ஸ்பீஷீஸுக்கும் அதோட இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு குரூப்பில் போடுறோன்னா அந்த குரூப்பில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் சிமிலாரிட்டி என்ன, டிஸ்சிமிலாரிட்டி என்ன, இதெல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் ஆர்கானிசமா அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி நம்ம இன்னும் எலாபரேட்டாக பார்க்கலாம். Okay, taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarity as species. One should be able to distinguish one species from the other closely related species based on distinct morphological difference. இப்போது பார்த்தா அதான் இந்த இதில் முன்னாடி இதில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இப்போது ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் அதோடைய மார்ஃபாலஜிக்கல், அதாவது வெளித்தோற்றத்தை பார்த்து அதோடைய டிஃப்ரென்ஸை கணிக்க தெரியணும். Let us consider Mangifera indica, Solanum tubersum, Panthera leo. All the three names indica, tubersum, leo represents the specific epithet. சொன்னேன் இல்லையா, ரெண்டாவது தான் specific epithet. While the first words Mangifera, Solanum and Panthera are genera and represents another higher level of taxon or category. இப்போது நமக்கு இதெல்லாமே வந்துட்டு இண்டிகா, டியூபசம், இது எல்லாமே லியோ, இதெல்லாமே வந்துட்டு ஸ்பீஷீஸ். ஆனால் மேஞ்சிஃபரா, சொலனம், பேந்தராங்கிறது ஒரு ஜீனஸ், ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸான் ஆர் கேட்டகரி. இப்போ ஸ்பீஷீஸை விட ஜீனஸுங்கிறது வந்துட்டு ஹையர் கேட்டகரி தானே, அதை தான் சொல்கிறாங்க. ஈச் ஜீனஸ் மே ஹாவ் ஒன் ஆர் மோர் தேன் ஒன் ஸ்பெசிஃபிக் எபிதேட் representing different organism but having morphological similarities. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் எபிதேட்டுக்கு ஒரு ஜீனஸுக்கு 2-3 ஸ்பெசிஃபிக் எபிதேட் இருக்கலாம். அது டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், பட் அது வந்துட்டு மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டியாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேந்தரா ஹேஸ் அனதர் ஸ்பெசிஃபிக் எபிதேட் கால்ட் டிக்ரிஸ் அண்ட் சொலானம். Includes species like Nigrum and Melongena. Human being belong to the species Sapiens, which is grouped into the genus Homo. The scientific name thus for the human being is written as Homo sapiens. அதாவது இப்போ பேந்தராக்கு வந்துட்டு 2-3 ஸ்பெசிஃபிக் எபிடேட் இருக்குது. டைக்ரிஸ், சொலானம் அப்படின்னுட்டு. இன்க்ளூட் ஸ்பீஷீஸ் லைக் நிக்ரம், மெலோங்கெனா அப்படிங்கிற இதுலேயுமே டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் எபிதேட் இருக்குது. ஆனால் இதோட ஜீனஸ் என்ன, பேந்தரா. இப்போது ஸ்பீஷீஸ் பற்றி ஆச்சு. இப்போ ஜீனஸ் கம்ப்ரைசஸ் a group of related species which has more characters in common in comparison to the species of other genera. இப்போது ஜீனஸை விட ஸ்பீஷீஸில் தான் வந்துட்டு நிறைய காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்பீஷீஸுக்கு அடுத்து ஜீனஸில் தான் வந்துட்டு கொஞ்சம் காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். அதாவது மேலே போக போக இப்போது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ ஸ்பீஷீஸ் முடிச்சுட்டு ஜீனஸ் போக போக அதோட காமன் கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். We can say that genera are aggregate of closely related species. இப்போ க்ளோஸ்லி அதான் சொன்னேன் இல்லையா, இந்த இதில் வந்துட்டு மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பேந்தராட்ட வந்துட்டு எப்படி டைக்ரிஸ் அண்ட் சொலானம் இருந்த மாதிரி, இப்போது இதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் எபிதேட்டோட 2-3 ஸ்பெசிஃபிக் எபிதேட் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் பட் பிலாங் டு த ஜீனஸ் சொலானம். லயன், பேந்த்ரா லியோ. லெப்பர்ட், P. paradus and tigris, with several common features, are all species of genus Panthera. This genus differs from another genus Felis which includes cat. இப்போது இதில் பாருங்களேன், சொலானம், மெலங்கெனா அதாவது பிரிஞ்சால், சொலானம், டியூபர்சம், பொட்டேட்டோ. இப்போது ரெண்டுமே வந்துட்டு சொலானமோட இதில் தான் இருக்குது. ஆனால் இது டியூபர்சம், இது மெலங்கெனா. இதோட ஸ்பெசிஃபிக் எபிதேட் வேறு, இதோட ஸ்பெசிஃபிக் எபிதேட் வேறு. ஆனால் ஜீனஸ் ஒன்று. இங்கே பாருங்கள், பேந்தரா லியோ, பேந்தரா பாரடஸ், பேந்தரா டைக்ரஸ். இதோட 3ஓட ஜீனஸும் பேந்தரா தான். ஆனால் ஸ்பெசிஃபிக் எபிதேட் வேறு வேறு. இதை தான் வந்துட்டு
சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். தி நெக்ஸ்ட் கேட்டகரி, ஃபேமிலி ஹேஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனரா வித் ஸ்டில் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். சொன்னேன் இல்லையா, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். அதாவது நம்ம மேலே வர வர இதோட சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ். Among plants, for example, 3 different genera, Solanum, Petunia, Datura, are placed in the family Solanaceae. Among animals, for example, Panthera, comprising lion, tiger, leopard, is put along with the genus. Felis is in the family Felidae. Similarly, if you observe the features of cat and dog, you will find some similarities and some differences as well. They are separated into 2 different families, Felidae and Canidae respectively. இப்போ அடுத்து நம்ம ஃபேமிலிங்கிறதுக்கு போக போகிறோம். இப்போ அதாவது ஃபேமிலி ஜீனஸுக்கு அப்புறம் ஃபேமிலி வந்துட்டு எதனால குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஆஃப் ஜெனரா வித் ஸ்டில் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷீஸையும் ஜீனஸையும் விட ஃபேமிலியில் கம்மியான சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ். இப்போ வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ஸும் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸை பார்த்து தான் ஃபேமிலிஸை வந்துட்டு கேரக்டரைஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அமாங் பிளான்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், 3 different genera, Solanum, Petunia, Datura, are placed in the family Solanaceae. இப்போது ஸ்பீஷீஸில் ஜெனரா, அதாவது சொலனம், பெட்டூனியா, தட்டூரா மூணுத்தையுமே சொலனேசியாங்கிற இதில் வச்சுருக்காங்க, ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. அமாங் அனிமல்ஸ், பேந்தரா, இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, லயன், டைகர், லெப்பார்டு இருக்குது. அலாங் வித் ஜீனஸ் ஃபெலிஸ், அதாவது இப்போது சிங்கம், புலி, லெப்பார்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபெலிஸோட ஃபெலிடேங்கிற ஒரு ஃபேமிலியோட வச்சுருக்காங்க. Similarly, if you observe the features of cat and dog, you will find some similarities and some differences as well. They are separated into 2 different families, Felidae and Canidae respectively. Okay, next இங்கே பாருங்கள், அந்த இதுலேயே பார்த்தோன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபெலிடேலேயே லியோ, அதாவது சிங்கம், பாரடாஸ், டைகர்ஸ் மூணுத்தையுமே கேட் ஃபேமிலியில் தான் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இதோடது வந்துட்டு ஃபெலிஸு வச்சுருக்கிறது ஃபெலிடே. இது வந்துட்டு இதை வந்துட்டு என்னது டாக்ஸை கேனிடேவை வந்துட்டு கேனிடேங்கிறதுல வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, யூ ஹாவ் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் you have seen earlier that categories like species, genus and families are based on a number of similar characters. Generally, order and the other higher taxonomic categories are identified based on aggregates of characters. Order, being an higher category, is the assemblage of families which exhibit a few similar characters. The similar characters are less in number as compared to the different genera included in family. Plant families like Convolvulaceae, Solanacea are included in the order Polymonales, mainly based on the floral characters. The animal in order Carnivora includes families like Felidae and Canidae respectively. அதாவது இப்போது லைக் ஸ்பீஷீஸ், ஜீனிஸ், ஃபேமிலிஸ் இதெல்லாமே வந்துட்டு சிம்லர் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஜென்ரலி ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு டிபெண்ட் அப்பான் தான் நம்ம பிரிப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலிஸ்லையாச்சும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு ஃபேமிலி வரைக்கும். ஆனால் ஆர்டரில் அப்படி கிடையாது.
Order being higher category is the assemblage of families which exhibit few similar characters. The similar characters are less in number as compared to the different genera included in family. இப்போ plant families like Convolvulaceae, Solanaceae are included in order Polymonials, mainly based on their floral charactersனால இதை வந்துட்டு வச்சுருக்காங்க. The animal order Carnivora includes family like Felidae, Canidae. எல்லாத்தையும் வந்துட்டு கார்னிவோரால இது பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் நான்வெஜ் அந்த இது எடுக்கிறதுனால, மீட் எடுக்கிறதுனால. சாரி. தி கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். For example, order Primata, comprising monkey, gorilla and gibbon, is placed in class Mammalia along with order Carnivora that includes animals like tiger, cat and dog. Class Mammalia has other order also. அதாவது ப்ரிமேட்டானா வந்துட்டு விரல் இருக்கணும், 5 விரல் இருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு என்னது, மங்கி, கொரிலா, கிபான், இதெல்லாம் வந்துட்டு மெமேலியாங்கிற இதில் ஆர்டரில் இது வச்சுருக்காங்க. கிளாஸ் மெமேலியா ஹாஸ் அதர் ஆர்டர் ஆல்சோ. கிளாஸஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் fishes, amphibians, reptiles, birds along with the mammals constitute the next higher category called phylum. All these based on the common features like presence of notochord and dorsal halo neural system. Notochordna spinal cordna artham. Included in phylum Chordata. In case of plants, classes with a few similar characters are assigned to higher category called division. All animals belonging to various phyla are assigned to the highest category called kingdom Animalia in the classification system of animals. The kingdom Plantae on the other hand is distinct and comprises of all plants of various divisions. Henceforth we will refer to as two groups of animals and plant kingdom. அதாவது இப்போ இந்த இதில் எல்லாமே கூட வந்துட்டு இப்போ இந்த நோட்டோகார்டு அப்படிங்கிறது இருந்துச்சு, நீ ஃபிஷ்ஷரு, ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸ், மேமலாக இருந்தாலுமே வந்துட்டு உனக்கு இது வந்துட்டு என்னது, ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டும் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டமும் தான் வந்துட்டு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருந்துச்சு. இப்போது அடுத்து வந்துட்டு அனிமல் கிங்டம். ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு தி வேரியஸ் ஃபைலாவில் இருக்கிற எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் இல்லை டிவிஷனில் இருக்கிற எந்த பிளான்டேவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு அனிமேலியா பிளான்டே கிங்டம்குள்ளே தான் வரப்போகுது. இப்போ டாக்ஸானமிக் கேட்டகரி ஃப்ரம் ஸ்பீஷீஸ் டு கிங்டம் ஹாஸ் பீன் ஷோன் த அசெண்டிங் ஆர்டர் டு த ஃபிகர் 1.1. அந்த இதை நான் போடலை, நான் உங்களுக்கு காட்டுறேன். தீஸ் ஆர் ப்ராட் கேட்டகரிஸ். ஹவவர் taxonomists have also developed subcategories into hierarchy to facilitate more sound and scientific placement for various taxa. As we go higher from species to kingdom, the number of common characteristics go on decreasing. Lower the taxa, more the characteristics that the members with the taxon share. Higher the category, greater the difficulty of determining the relationship to the other taxa at the same level. அதாவது இப்போது கிங்டம்லேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்பீஷீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்துட்டு ஸ்பீஷீஸ் லெவல்லேருந்து பார்க்கும்போது ஓகே, இப்போது கிங்டம்லேருந்து பார்க்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ அதுதான். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ். இது ஸ்பீஷீஸ், ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹோமோ சாப்பியன்ஸில் சாப்பியன்ஸுங்கிறது ஸ்பீஷீஸ், இது வந்துட்டு ஹோமோங்கிறது அதோட ஜீனஸ், இது வந்துட்டு ஹொமினிடியேங்கிற ஃபேமிலி, ப்ரிமேட்டா ஆர்டரில், மெமேலியா கிளாஸில், இது வந்துட்டு குரோடேட்டா, இது ரெண்டுமே வந்துட்டு ஃபைலம், இது ரெண்டும் டிவிஷன். ஹவுஸ் ஃப்ளை முஸ்கா டொமஸ்டிகா, முஸ்காங்கிறது அதோட ஜீனஸ், முஸ்கிடே ஃபேமிலி, டிப்தீரியா ஆர்டர், இன்செக்டா கிளாஸ், ஆர்த்ரோபோடா. அப்புறம் மேங்கோ மேஞ்சிஃபெரா இந்திகா, மேஞ்சிஃபெரா ஜீனஸ், அனகாடிஷியே ஃபேமிலி, சஃபின்டேல்ஸ் ஆர்டர், டைகாட்லிடினியே கிளாஸ், ஆஞ்சியோஸ்பெர்மே டிவிஷன். வீட் வந்துட்டு ட்ரிக்டம் மாஸ்டிவம், ட்ரிக்டம் ஜீனஸ், பொயேசியே ஃபேமிலி, போல்ஸ் ஆர்டர், கிளாஸ் வந்துட்டு மோனோகாட்லிடியான், ஆஞ்சியோஸ்பெர்மே டிவிஷன்.
இப்போது இதோட இந்தாங்க பாருங்கள், இதுதான் ஹையார்கி. இது சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு டிசெண்டிங்கில் இருக்குது. அசெண்டிங்னா வந்துட்டு ஸ்பீஷீஸ், ஜீனியஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். இது எப்படி இது பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா இப்போ லியோ படம் பார்த்துருப்போம்ல, அந்த இதில் வச்சு சொல்கிறேன். கிங் பார்த்திபன் கேம் ஊட்டி ஃபார் ஜிஞ்சர் ஸ்பீஷீஸ், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு ரொம்ப இதில் இந்த ஃபோட்டோ லைக் பிக்கில் வந்துட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் த சம்மரி. தேங்க்யூ ஆல். நாளைக்கு வந்துட்டு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆரம்பிக்கலாம்.